ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலை தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு வந்திருக்கேன். முதல்ல செவுரு ஊற்று நல்லா நனைச்சிக்கணும். அதுக்கப்புறம் சிமெண்ட் பாலை நல்லா அழகாக ஊற்றி சாந்து 10 ரூபா வச்சு ஓட்டினா மேலே தெரிக்காது சிமெண்ட் பாலை வச்சு ஊற்றினாக்கி. அதனால் பால் கறக்கும் போது கொஞ்சம் கவனமாக பத்திரம்லாம் எடுத்து வாங்கி வச்சுக்கிடுங்க. பத்திரம் இருந்ததுன்னா மேலே உடம்புல படாத அளவுக்கு அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாந்து அடித்து இப்படி நீட்டாக ஒட்டி விட்டுறணும். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் புட்டு வாங்கணும். அடிக்கிற அட்டியில் அப்படி சாப்பி நிற்கணும். அப்படி அப்பி நின்றுட்டு இருந்துச்சிங்கன்னா அது புட்டு அப்படி கணையாரது பற்றிலாம் கொஞ்சம் நல்லா தண்ணி வர நல்லா செழிப்பாக நினைக்கணும். இந்த இப்படி பூசதுக்கு தண்ணி நினைக்கிறது தான் இந்த இதில் வேலையே இருக்குது. அம்முன்னு நினச்சி அடித்து கணத்தை ஏற்றி முடிச்சிடணும் பார்த்துருங்க. எனக்கு இதில் அவார்டு தந்தாங்க வீட்டுக்காரங்க. பழ ஜூஸு அது இதுன்னு தந்தாங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சாக்கி ஆனால் வெறும் வேலை செய்யணும். மட்டம் போடும்போது நீட்டாக அரைக்கி அவ்வளோத்தையும் நீட்டாக தடும்போது கீழே 1.5 மூட கலவை கிடக்கும். கையெல்லாம் கொஞ்சம் சத்தம் மூடத்தான் செய்வாங்க. ஆனால் கேட்கக்கூடாது, காதில் வாங்கக்கூடாது. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த செவுறு அடிக்கைக்கு 1 மூட கலவை அடித்து 1/2 மூட கலவை கீழே வந்திருக்கு. அதுக்கு கொஞ்சம் அப்படி தான் டைம் இழுக்கும். ஏன்னா வேலைக்கு வந்திருக்கோமோ அப்படி தான் இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு மாட்டாம்பு போட்டு பழகையும் கிறக்கிட்டு அந்த ஆளை தேய்ச்சி 2 தேய்ப்பு மாடத்தை நம்ம 10 ரூபா கூட தான் தேய்க்கணும் போதுங்க. 10 ரூபா தேய்ப்பு தேய்ச்சோம்னா மேடுப்பு இல்லாமல் வராது. தகடு வச்சு தான் தேய்க்கணும் பார்த்துருக்கா. அது சூப்பராக இருக்கும். அது வெளிநாட்டு பத்திரம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். லோக்கல் பத்திரம் கொஞ்சம் சரியில்லை. நல்லா இருக்கா? மூஞ்சி எப்படி இருக்குது பற்றிலாம்?